ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நான் ஒர்க் போயிட்டே தான் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் மேக்ஸ் வந்து கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு 2 சப்ஜெக்ட் மட்டும் தான் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுட்ருக்கேன். ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேறு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம்னு சொல்லிட்டு பாலிட்டி கவர் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டாண்டர்ட் புக் எடுக்க போகிறேன்னா 10th ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ண வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கொஸ்டின் எங்கே வருதுன்னா 9th அண்ட் 10th தான் வருது. ஸோ ஃபஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா 10th பாலிட்டி கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 9th பாலிட்டி பண்ணலான்னு இருக்கேன். புக்கோட பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நிறைய விஷயம்ஸ் இருக்குது. அந்த அகாடமிஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெட்டீரியல் வாங்கி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒன் வேர்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது வந்து கண்டினியூட்டி இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புக்காக படிச்சீங்கன்னா வந்து உங்களுக்கு கண்டினியூட்டி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புக்கு வந்து மேக்ஸிமம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். அது பிடிஎஃபாக இருந்தாலும் சரி, இல்லை கையில் வச்சுருந்தாலும் சரி. இப்போ புக்கு படித்து நீங்கள் நோட்ஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிடுங்க. ஸோ அதை அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் எது போல கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுப்பீங்க. புக்கை வச்சு நீங்கள் எடுக்கும்போது அந்த புக்கில் இருக்க நோட்ஸு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவர் பண்ணுங்கள். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரோட பாயிண்ட்ஸையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின்லாம் இல்லாமல் வெளியில் இருக்க எக்ஸ்ட்ரா சோர்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் நேரத்தை வீணாக்காமல் கிடைக்கிற டைம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் முடியும். புக் பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க.